பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவபாணினும் நனிச்சிறந்தனவே. இது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட வரிகள். நேற்று, அதாவது 12 செப்டம்பர், நம்மளுடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரினுடைய நினைவு தினம். சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தீர்க்கதரிசி. பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் நாட்டை எப்படி பாதுகாக்கணும், எப்படி போற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எழுதி வச்ச வரிகள் தான் இது. இந்த வரிகளுக்கும் இந்த வீடியோக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்மளுடைய எல்ஓபி, அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்க பயணம் வந்திருக்காரு. பல இடங்களில் பேசியிருக்காரு. எல்லாமே கான்ட்ரவர்ஷியலாக பேசியிருக்காரு. அதை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காரு, எங்கெல்லாம் பேசியிருக்காரு, அதுலேயும் இவரை இன்வைட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியை பார்த்தீங்கன்னா ஸ்பை ஃபேக்ட்ரி ஆஃப் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஸ்பை ஃபேக்ட்ரி ஆஃப் சிஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கே இவர் வந்திருக்காரு. எல்லாத்தை பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். இந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது வந்து ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு இணையான ஒரு பதவி தான். ஸோ இந்த மாதிரி பல அரசியல்வாதிகள் வந்து அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் வருவாங்க. இங்கே இருக்கிற அந்த என்ஆர்ஐஸ்லாம் மீட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சகஜம்தான். ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்களை வந்து இந்த வாட்டி இன்வைட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பல இடங்களில் பேசியிருக்காரு. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி. இந்த ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டிலையும் குறிப்பாக ஒரு டிபார்ட்மெண்ட், அது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெல்ஷ் ஸ்கூல் ஆஃப் ஃபாரின் சர்வீசஸ் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டு. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு பட்ட பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஸ்பை ஃபேக்ட்ரி ஆஃப் யூஎஸ்ஏ ஆர் சிஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏன் ஸ்பை ஃபேக்ட்ரி அப்படிங்கிறத பற்றி பல ரிசர்ச் பேப்பர்ஸ் ஏற்கனவே இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க தேடி படிங்க. ஸோ இவங்க வந்து குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களை கூப்பிட்டுருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மியர் கோஇன்சிடென்ஸா அப்படிங்கிறது நம்மளுடைய சந்தேகம் தான். ஏன்னா சமீபத்தில் இந்தியாவில் நடந்த அந்த எலெக்ஷன்ஸில் வந்து பல ஃபாரின் ஹேண்ட்ஸோட அந்த இன்டர்ஃபரன்ஸ் இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். தோ அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் இந்தியாவுக்குமான அந்த வெளியுறவு கொள்கை இல்லைன்னா அவங்களுக்கான உறவு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலும், இங்கே முகம் தெரியாத பல அமைப்புகள் இல்லைனா டீப் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய இவங்கள்லாம் வந்து எப்படியாவது இந்தியாவில் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பலவிதமான முயற்சிகள் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே பல வீடியோஸில் பார்த்துருக்கோம். பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பேசக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த டீப் ஸ்டேட்னா என்ன, அவங்க வந்து உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் எப்படி வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லாமல் இருக்கணும், இல்லைனா அதை வந்து இந்த ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறத எப்படி பண்ணுவாங்க, அதுவும் சமீபத்தில் பங்களாதேஷில் நடந்த அந்த ரெஜிம் சேஞ்ச் எப்படி நடந்தது, இதற்கு பின்னாடி இருந்தவங்க யாரு, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த என்ன சொல்றது, ஸ்பை ஸ்கூல் ஆஃப் சிஐஏ, ஸ்பை ஃபேக்டரி ஆஃப் சிஐஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் காலேஜில் ராகுல் காந்தி அவர்களை ஏன் கூப்பிட்டாங்க, இது வந்து ஒரு மியர் கோஇன்சிடென்ஸா அப்படிங்கிறது நம்மளுடைய சந்தேகம். இதை தாண்டி ராகுல் காந்தி அவர்கள் பேசின கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ட்ரவர்ஷியலான கருத்துக்கள். நான் சொன்ன மாதிரி பிறந்த பொன்னாடு நற்றவவாணினும் நனிச்சிறந்தனவே. இங்கே அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு இந்தியரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய்நாடு அப்படிங்கிறத மிக பெருமையான விஷயமாக தான் கருதுவாங்க. இங்கே வந்து நம்ம ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்கலாம். நம்ம கிராமத்தில் அடிப்படையான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருந்திருக்காது, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம், ஒரு ரொம்ப சூப்பரான ரோடெல்லாம் இருக்காது. ஆனால் இன்றைக்கும் இங்கே இருக்கிறவங்க பல பேருக்கு தாய்நாட்டுக்கு போகிறது, அந்த 1 மாதம் 1.5 மாதம் வெக்கேஷனில் போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிக சந்தோஷமான விஷயம்தான். அதுலேயும் இந்த ஃப்ளைட் வந்து அந்த சென்னை ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற அந்த மொமெண்ட் வந்து நம்ம எத்தனை வாட்டி ட்ராவல் பண்ணாலும் அது வந்து ஒரு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத மொமெண்ட்டு தான். எல்லாரும் இதை வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நம்ம தாய்நாட்டை விட்டு கிளம்புற அந்த நாளும் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே எமோஷனலான மொமெண்ட்டாக இருக்கும். உறவுகள் அவங்களெல்லாம் விட்டு வரோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த நாட்டுக்கும் நமக்குமான அந்த ஒரு பந்தம். உடனடியாக இங்கே வந்து ஏன் அப்போ நீங்களாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு யாரும் கேள்வி கேட்டு வராதிங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட பொருளாதார தேவைகளுக்காக பல பேர் இங்கே வராங்க. ஸோ அதை வந்து கேள்வி கேட்டுட்டு வராதிங்க. ஆனால் எல்லாருமே இங்கே வாழக்கூடிய எல்லாருமே இங்கே என்னதான் வசதிகள் இருந்தாலும் நம்ம நாடு அப்படிங்கிறத வந்து ஒரு பிடி கூட குறைச்சலாக பேச மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் இங்கே பண்ணியிருக்காரு நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர். இவர் முதல்ல பேசின ஒரு இடத்துல வந்து பிஜேபி இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, நான் வந்து அதனால தான் முதல்ல பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு போகும்போது அபயமுத்ரை காமிச்சேன். அதை பற்றி அவர் கொடுத்துருக்கிற விளக்கம் வந்து எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. அபயமுத்ரை நான் வந்து காமிச்சேன், அது என்னன்னா பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக.
இந்தியாவில் ஆரிஜினான எல்லா மதத்துலையும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுளில் போய் பாருங்கள், இந்த அபயமுத்ரைங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல அவர் வந்து ஹிந்துயிசம், சீக் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 பேர் தான் சொல்லியிருக்காரு. அப்போ மற்ற மதங்கள் எல்லாம் இவர் வந்து இந்தியாவில் ஆரிஜின் ஆகலை அப்படிங்கிறத இவரே டெலிபரேட்டாக சொல்கிறாரா? அப்போது அங்கேருந்து அந்த இதெல்லாம் வந்து இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு எனக்கு தெரியல. நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து ஏதோ ஒரு இடத்துல இப்போ என் மேலே கொடுக்கப்பட்டிருக்க இந்த பொறுப்புகள் எல்லாம் ஒரு மனிதனா, சாமானிய மனிதனா என்னால் செய்ய முடியுமா அப்படின்னே எனக்கு தெரியல, ஒரு இறை சக்தியில் தான் இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ இவர் வந்து நான் பயாலஜிக்கல் சைல்டு அப்படின்னு சொல்லி சமீபத்தில் அமெரிக்காவில் கூட கிண்டல் பண்ணி பேசியிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் நான் அபயமுத்ரை காமிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அபயமுத்ரை வந்து கடவுள்கள் காமிச்சதா இவர் சொல்கிற மாதிரி நம்மளுடைய மதங்களில் இருக்குது. சிக்கிசமாக இருக்கட்டும், அங்கே குரு கோவிந்த் சிங் அவர்கள் காமிச்சிருக்காரு. நம்மளுடைய சிவன் காமிக்கிறதா சொல்கிறோம், மகாவிஷ்ணு காமிக்கிறதா சொல்கிறோம். அப்போ இவர் தன்னை வந்து கடவுள்னு சொல்லிக்க வராரா? இவர் அபயமுத்ரை காமிச்சதுனால இவர் தன்னை கடவுள் அப்படின்னு சொல்லிக்க வராரா அப்படின்னு எனக்கு புரியல. இரண்டாவது, சீக்கியர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நாட்டில் நமக்கு பாதுகாப்பு இருக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இதில் இங்கிலீஷில் கேஸ் லைட்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் அந்த இதுவே செய்யலை, தவறே செய்யலை, இல்லை அவங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில இல்லைன்னா கூட இப்படி இருக்கும் இருக்கும் இருக்கும்னு அவங்கள சொல்லி அவங்கள நம்ப வச்சு அவங்கள வந்து ஒரு பதட்டத்துக்குள்ளாக்கிறத கேஸ் லைட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை தான் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே முயற்சி பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே வந்து நாங்கள் எதை எதிர்த்து போராடுறோம் அப்படின்னா, இனிமேல் ஒரு சீக்கியர் தலையில் டர்பன் கட்டிக்க முடியுமா, இல்லை அவருக்கு இங்கே கையில் அவங்களுடைய அந்த கடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளையம் மாதிரியான அந்த இதை போட்டுக்க முடியுமா அப்படிங்கிற நிலைமை இருக்குது அப்படின்னு போய் ஒளறியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்தியா முழுக்க பார்த்துருக்கோம், எல்லா ஸ்டேட்லேயும் சீக்கியர்கள் இருந்திருக்காங்க. நிறையா பேர் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸராக, ஐஏஎஸ் ஆஃபீஸராக ககன்தீப் சிங் பேடி மாதிரி பல பேர் இருந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் சென்னையில் கூட நம்ம பல பேர் பார்த்துருப்போம், சீக்கியர்கள் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுடைய டர்பனாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த கையில் கடாவாக இருக்கட்டும், அவங்களுக்கான அந்த 5 முக்கியமான அந்த விஷயங்களை எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நேஷ்னல் டிபேட்டில் ஒரு சீக்கியர் பேசும்போது சொல்கிறத பார்த்தேன். அவங்க வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா சர்தார்னு சொல்ல மாட்டாங்க, சர்தார் ஜின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து இத்தனை காலம் எங்களுடைய இந்த நற்செயல்கள்னால நாங்கள் சம்பாதிச்ச ஒரு பேர் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டாரு. சீக்கியர்கள் அவங்களும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க, நாட்டிற்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக அவங்க இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்திய இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பங்கு ஆற்றிட்டு இருக்கிறது இந்த சீக்கிய சகோதரர்கள் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் இந்த சமூகத்தில் அடுத்து வர இளைஞர்கள் தான் வந்து இப்போ போதைப் பொருளுக்கு அதிகமாக அடிமை ஆகிறாங்க, வந்து ரேடிக்கலைஸ் ஆகிறாங்க, அவங்கள வந்து இந்த மாதிரி ரேடிக்கலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பல பேர் ஒரு மிகப்பெரிய கவலையாக சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்து முன்னாள் சீஃப் மினிஸ்டராக இருந்த கேப்டன் அமரீந்தர் சிங் கூட இந்த 2021 நினைக்கிறேன் இதை பற்றி பேசியிருந்தாரு. இந்த பஞ்சாபில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸோட யூஸ் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, இளைஞர்கள் வந்து சீரழிகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ராடிக்கலைஸ் ஆகிட்டு இருக்கிற அந்த இளைஞர்கள் அவங்களுக்கு நிதர்சனம் புரியலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த சீக்கியர்கள் தான் அதிகமாக அஜிடேட் ஆனாங்க. இந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட்டுக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்தது, இது எப்படி தூண்டப்பட்டது, ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற பேரில் அங்கே வந்தவங்க எல்லாருமே நிஜமான விவசாயிகளா, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பல எக்ஸ்பர்ட்ஸ் ஏற்கனவே பேசியிருக்காங்க. அப்படி ஏற்கனவே பயந்து போயிருக்கிற ஒரு சமூகத்தை வந்து இன்னும் அவங்கள கேஸ்லைட் பண்ணி, இல்லை இந்தியா அவங்களுக்கு பாதுகாப்பான நாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை, ஒரு பதட்டத்தை இல்லாத ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு, சொல்லவும் முயற்சி பண்ணியிருக்காரு. இதை உடனடியாக பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் பூரி அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, நான் எங்கே போனாலும் இதே வந்து என்னுடைய அந்த டர்பனோட தான் போகிறேன், என் கையில் கடா இருக்குது. இதை பல சீக்கியர்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இந்தியா முழுக்க எந்த இடத்துலையுமே வந்து ஒரு பயம் இல்லை. ஆனால் அந்த கான்ட்ரரி எல்லாருமே 1984 சீக்கியர்களுக்கு எதிராக நடந்த வன்முறையை இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பழைய விஷயங்கள், ரொம்ப கசப்பான விஷயங்கள், இது எல்லாருமே மறக்க நினைக்கிற அந்த காலகட்டங்களில் அவங்களே அது எல்லாத்தையும் மன்னிச்சு 3000 சீக்கியர்களுக்கு மேலே கொல்லப்பட்டதாக வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ரெக்கார்ட்லேயே அவ்வளோ இருக்குது, எத்தனை பேர் அப்படிங்கிற கணக்கு நமக்கு தெரியாது. ஏன்னா அன்றைக்கி ஆளும் கட்சியாக இருந்தது யாருன்னு நமக்கு தெரியும். ஸோ மறக்க வேண்டிய காலத்தில் தேவையில்லாமல் அவங்கள வந்து பதட்டத்துக்கு உள்ளாக்குறாங்க.
இரண்டாவது சென்சிட்டிவ் விஷயம் சைனா எல்லா இடத்துலையும் போய் இந்தியா வந்து சைனா கிட்ட 4000 ஸ்கொயர் கிலோமீட்டரை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் அவருடைய புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இடத்துல ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அவருடைய அந்த வீடியோவில் தான் நான் இந்த டீட்டெயிலை பார்த்தேன். 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம்னா சைனாவில் இவர் சொல்கிற இடத்துலேருந்து இன்றைக்கி நம்ம கணக்கு பண்ணோம்னா இந்தியாவில் நம்ம அந்த டிபிஓ சாகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏர்போர்ட் ஏர்பேஸ் எல்லாம் வச்சிருக்கிற இடம் தாண்டி மேப்பில் நம்ம வந்து அந்த அவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ரவுண்டு போட்டோம்னா பாதி இடங்கள் வந்துடும். அப்படி பார்க்க போனால் இன்றைக்கி இந்தியா அங்கே ஏர்பேஸ் வச்சுருக்கோம், இந்தியா இராணுவம் அங்கே இருக்குது, எப்படி இருக்க முடியும்? எந்த கணக்கில் இவர் சொல்கிறாரு? பல இடங்களில் பல இராணுவ அதிகாரிகள் வந்து இதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து சைனா கிட்ட இடத்தை இழந்தது 1962 மட்டும்தான். அப்போ வந்து அக்ஷாய் சின்னுங்கிற அந்த மிகப்பெரிய பகுதியை இழந்தோம். அதற்கப்புறமா சைனாவை வந்து நம்ம ஒரு எல்லை வரைக்கும் அவங்க ஒரு எல்லை வரைக்கும் அப்படின்னு தான் இருக்குமே தவிர்த்து புதுசாக இடங்களை நம்ம இழக்கலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்குற முயற்சியை பண்ணிட்டு இருக்காரு. இதற்கப்புறம் இன்னொரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ஹான் ஓமர் அப்படின்னு ஒரு 41 வயது ஒரு அமெரிக்கன் பாலிட்டிஷியன் இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொமாலியன் ஆரிஜின் லேடி. ஆனால் இப்போ இவங்க அமெரிக்கன் சிட்டிசன். அமெரிக்கா அரசியலில் வந்து இவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ரவர்ஷியலான பர்சன். ட்ரம்ப் வந்து இவங்களை வந்து மிக கடுமையாக எதிர்க்கக்கூடியவர். இவங்க ஏன் கான்ட்ரவர்ஷியலான பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவுமே வந்து எல்லாரும் ஒரு பக்கம் போனால் இவங்க எதிர் திசையில் போவாங்க. இப்போது அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணால் இவங்க வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கொடி பிடிப்பாங்க. அதே மாதிரி இந்தியா விஷயத்தில் இவங்க வந்து காஷ்மீர் விஷயத்தில் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லாமல் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு வந்து இவங்க காஷ்மீருக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடில் இருக்கக்கூடியவங்க. நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து இங்கே அமெரிக்காவில் வந்து இவங்களோட அந்த பார்லிமெண்ட்டில் பேசும்போது இவங்க மட்டும் நம்மளுடைய பிரதமருக்கு எதிராக கொடி பிடிச்சிட்டு பேனர்லாம் பிடிச்சிட்டு நின்னாங்க. அப்படிப்பட்ட அவ்வளோ நல்லவங்க, இந்தியாவோட அவ்வளோ நட்பாக இருக்கக்கூடியவங்க. அதாவது காஷ்மீரினுடைய ஒரு பகுதியை நீங்கள் பாகிஸ்தான் கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வாதாடக்கூடிய இவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொமாலியாவை சேர்ந்தவங்க. அப்படிப்பட்டவங்கள நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் போய் பார்த்துருக்காரு. இது வந்து யாரை வேணால் வந்து பார்க்கலாம். இப்போ அமெரிக்காவுக்கு வந்திருக்காரு, இங்கே இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவரை போய் பார்க்கலாம். ஆனால் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான மனநிலையில் ஒருத்தரை இருக்கிறவங்கள போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன, இதற்கு தேவை என்ன வந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கேள்வியாகுது. இன்னொரு விஷயம், இங்கே பல பேரோட கேள்விக்கு இவர் பதில் சொல்லியிருக்காரு. அப்படி இவர் பதில் சொன்ன ஒரு கேள்வி தான் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். அதில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்த கேள்வி வந்து யங்ஸ்டர்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரே சென்டென்ஸில் பார்த்தாலே அது வந்து ஒரு கன்சர்னிங்கான வருத்தத்துக்குரிய விஷயம், அதாவது கன்சர்னிங்கான விஷயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக வந்து நம்ம ராகுல் காந்தி அவருக்கு இருக்கிற பொருளாதார உலக ஜியோபாலிட்டிக்ஸ் அறிவும் அவருக்கு இருக்குது, பொருளாதாரமும் அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும், சயின்ஸ் அவருக்கு தெரியும், டெக்னாலஜி அவருக்கு தெரியும். ஸோ அவருடைய அந்த மொத்த அறிவையும் யூஸ் பண்ணி பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா யூரோப்பில் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அப்போது இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சைனாவில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதுக்கு முந்தின மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சைனாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பல நியூஸில் பார்க்க முடியுது. இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இருக்கலாம், ஏன்னா இது வந்து 140 கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்கே வந்து திரும்ப நம்ம அரசாங்கம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பல விதத்துலேயும் வந்து வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கான அந்த முயற்சிகளில் ஈடுபட்டுருக்காங்க. இங்கே வந்து எல்லாருக்குமே வேலை இருக்குமா, எல்லாருக்கும் வேலை இருக்கா, இங்கே வந்து வேலையில்லா திண்டாட்டமே இல்லையா அப்படின்னு கேட்டால் இங்கே நம்மளுடைய அந்த திறனுக்கும் நம்மளுடைய வேலைக்கு தேவையான அந்த ஒரு எக்ஸ்பர்டைஸுக்குமான கேப் இருக்குது. ஸோ இதற்காக தான் ஸ்கில் இந்தியா மாதிரி திட்டங்களை நம்மளுடைய கவர்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து காலேஜில் படிக்கிற படிப்பு மட்டும் போதாது, அதை தாண்டி அந்த தொழிலுக்கான திறன் சார்ந்த அந்த பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இதை வெளிநாட்டில் வந்து உட்காந்து பேசும்போது நம்மளோட பிரச்சனையில் இருக்கக்கூடிய நாடு, இப்போ சைனா வந்து நம்மளுடைய நண்பன் அப்படின்னு எப்பவுமே சொல்ல முடியாது. ராகுல் காந்தி அவர்களுக்கு இது நண்பனாக இருக்கலாம், ஆனால் நமக்கு சைனா எப்பவுமே எதிரி நாடு தான். அப்படி இருக்கக்கூடிய நாடோட நம்மளை கம்பேர் பண்ணிட்டு நம்ம நாட்டில் இருக்குது, அந்த நாட்டில் இல்லை, ஏதோ அந்த நாட்டிலேருந்து வர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே உண்மை மாதிரியும் அந்த நாட்டிலேருந்து எந்த விஷயமும் வெளியில் வராது, அந்த நாட்டில் எந்த மீடியாவும் கிடையாது, அந்த நாட்டில் ட்விட்டர் கிடையாது, அந்த நாட்டில் யூடியூப் கிடையாது, அந்த நாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் கூட கிடையாது, அந்த நாட்டினுடைய அந்த குளோபல் டைம்ஸ் இல்லைனா சவுத் ஏஷியன் போஸ்ட் இந்த மாதிரி 1-2 நியூஸ் பேப்பர் இருக்குது. அந்த நியூஸ் பேப்பர் என்ன சொல்லுதோ அதுதான் அந்த நாட்டினுடைய செய்தி.
இன்ஃபேக்ட் வந்து ஐஎம்எஃப்க்கு அவங்க கொடுத்துருக்கிற அந்த க்ரோத் ப்ரெடிக்ஷனே வந்து உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படி இருக்கக்கூடிய நாட்டோடைய அந்த ரிப்போர்ட்டை நம்பி இந்தியாவை விட அவங்க பெட்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுல இவருக்கு என்ன சந்தோஷம் இருக்குது அப்படின்னு தெரியல. அதற்கப்புறம் எப்பவுமே டிவைட் அண்ட் ரூல், இது வந்து பார்த்தீங்கன்னா காலனைசர், அதாவது நம்மளை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளை பிடிச்சது அப்படின்னா இவனை வந்து எதெல்லாம் வச்சு பிரிக்க முடியுமோ அப்படி பிரிக்கலாம், பிரித்து ஆளலாம் அப்படின்னு இப்போ புதுசாக அந்த டெக்னிக்கை வந்து திரும்பவும் கையில் எடுத்திருக்காரு நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள். எஃபெக்டிவாக எடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹிந்தி வந்து வசந்ததா, இவர் என்ன மொழி பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. ஸோ ஹிந்தி வசந்ததா, ஆந்திர மக்கள்னு மட்டுமே இல்லை, தமிழ் மக்களாக இருக்கட்டும், குஜராத்தி மக்களாக இருக்கட்டும், ஆந்திர மக்களாக இருக்கட்டும், ஒரியா பேசுகிறவங்களா இருக்கட்டும், இங்கே நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு அவங்கவங்க மொழி பற்றி இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா குஜராத்தி அந்த இனத்தை சேர்ந்தவங்க வந்து எல்லாரும் அவங்க பசங்களை ஹிந்தி கொண்டு படிக்க வைக்க மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கு குஜராத்தி நடக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் கிளாஸ் நடக்கும். ஆந்திரா அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஆந்திரா அசோசியேஷனில் அவங்களுடைய அந்த தெலுங்கு மொழியை சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே மொழி பற்று இருக்குது. ஸோ வந்து ஆந்திர மொழி கம்மியாக அவங்களுடைய மொழியை வந்து அவங்க இப்போ ஹிந்தி தான் முக்கியம்னு சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொழி கலாச்சாரம் எல்லாத்தையுமே குறைச்சி மதிப்பிடுறாங்க. அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை திரும்பவும் உருவாக்கிட்டு இருக்காரு. இவர் சொல்கிறது வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை வச்சு பேசியிருந்தாரு அப்படின்னு சொன்னால் இதை பற்றின விளக்கங்கள் பல பேர் கொடுத்துட்டாங்க, நம்ம திரும்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து தாய்மொழியில் தான் வந்து 8ஆம் வகுப்பு வரை கல்வி கற்கணும் அப்படிங்கிறத வந்து மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க. 5ஆம் வகுப்பு வரை மேண்டேட்ரி, 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தா சிறப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3வது மொழி அப்படிங்கிறது வந்து எனி ரீஜனல் லாங்குவேஜ், இந்த இந்தியாவினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜஸில் எதை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெலுங்கு கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் தெலுங்குக்கான அந்த ஆசிரியர்கள் கற்றுக்கக்கூடிய மாணவர்கள் 10 பேர் வந்து இந்த வருஷம் நான் தெலுங்கு கற்றுக்கணும் அப்படின்னு என்ரோல் பண்ணால் கண்டிப்பாக அந்த பள்ளிக்கூடங்கள் வந்து அதற்கான ஆசிரியர்களை கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி ஹிந்தி கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டவங்க ஹிந்தி கற்றுக்கலாம். இப்போது அமெரிக்கன் ஸ்கூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்கூல்ஸ்க்கு அப்புறமா ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச், இதில் வந்து எதை வேணால் அந்த மாணவர்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அவங்களுக்கு வந்து ஜெர்மன், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச் இந்த மாதிரி 2-3 லாங்குவேஜுக்கான ஆப்ஷன் இருக்குது. எந்தெந்த மாணவர்கள் எதை வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பள்ளிக்கூடங்களில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. சூஸ் பண்ணிக்க வேண்டியது மாணவர்களுடைய அந்த அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு பிடித்தமான மொழி அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பல நாடுகளில் இருக்குது. இவர் புதுசாக என்ன வந்து பேசுகிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. கடைசியாக சாம் பிட்ராடோ, இவர் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஆர்ஜின் எல்லாம் வந்து இங்கே தெற்க இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆப்பிரிக்க இனத்தை ஒத்தவர்கள், வடக்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி அவர் வந்து ரிசல்ட் எல்லாம் கொடுத்தாரு. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராகுலை வந்து எல்லாரும் பப்புன்னு சொல்கிறாங்க, அவர் பப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை வந்து இவர் எந்த விதத்தில் ரிசர்ச் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ராகுல் வந்து தன்னை திரும்ப பப்புன்னு ப்ரூவ் பண்ண ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அந்த இன்ஸ்டன்ஸையும் நான் சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர், அவருடைய சிந்தனையெல்லாம் வந்து பல பேருக்கு எங்களுக்கு புரியவே புரியாது, அப்படி பல நேரங்களில் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு இன்றைக்கி வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஏஐக்கு சொன்ன அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஒரு கல்லூரி மாணவர்கள் வந்து அவர்கிட்ட விளக்கம் கேட்டாங்க. அதற்கு அவர் சொன்ன விளக்கத்தை என்னால் இன்னி வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. அதை பற்றி நான் ஏற்கனவே காணொலி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதாம் ஹுசேன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி கேட்கும்போது சதாம் ஹுசேனை வந்து அமெரிக்கா எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லி போய் முடித்தார். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் வருதுன்னு என்னால் இன்றைக்கி வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. மேபி சாம் பிட்ராடோ அளவுக்கு புத்திசாலியாக இருக்கிறவங்களால தான் அது புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. இவ்வளோலாம் பில்டப் பண்ணி இவங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு சிறந்த தலைவர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல வந்து இந்திய அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். சொன்னோடனே நோ இந்தியா அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள், இந்தியா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா உடனே அவர் என்ன பண்ணார், அப்போ அந்த கடைசியாக இருக்கிற ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அந்த ஏங்கிறது எதுக்குங்க அப்படின்னா அது வந்து அலையன்ஸ் அப்படின்னாரு. அப்போ இந்தியா அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்ன உடனே திரும்ப வந்து அலையன்ஸ் அப்படிங்கிறது தான் ஏ, அப்போ இண்டி அப்படின்னு சொன்னால் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து இந்தியா அலையன்ஸ், அதாவது நடு சென்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போது இவர் பப்புவா இல்லையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய இதுதான், நம்மளுடைய சொந்த இதில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்நிய மண்ணில் வந்து தன்னுடைய நாட்டில் இன்னும் இப்படி முன்னேற்றலாம், இல்லை நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருந்தால் இப்படி பண்ணுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையது தான். இப்போ இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த எலெக்ஷன் நடந்ததுலேயே பல முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரும்ப பல பேர் கொடுத்த விளக்கம் தான் இது. ஒருவேளை முறைகேடுகள் பண்ண முடியும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாத்துக்குமே கம்பேரிசனாக எடுத்துக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தையும் நம்மளும் கம்பேரிசனாக எடுத்துக்கலாம். உத்தரப்பிரதேசத்தில்
இது கவர்மெண்ட்டாக இருக்கிறது வந்து பிஜேபி. அப்போ அவங்க நினச்சிருந்தாங்க அப்படி முறைகேடுகள் பண்ண முடியும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் எதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து அதற்கான இடங்கள் குறையணும்? அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 40க்கு 40 இடமும் எப்படி வந்து ஆளும் கட்சிக்கு வரணும்? மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். ஸோ 240 சீட்டெல்லாம் பாஜகவுக்கு வந்திருக்காது, இங்கே வந்து எல்லாத்துலேயுமே நிறைய அதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய டவுட்டு வந்து இந்த 50லேருந்து அவருக்கு 99 ஒரு 98 எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதா தான் இருக்கும். அந்நிய மண்ணில் வந்து தன்னுடைய நாட்டை பற்றி பெருமையாக பேசணும், இல்லை தன்னுடைய நாட்டில் இன்னது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பேசினா கூட ஓகே. இல்லை காங்கிரஸ் கட்சி இத்தனை காலம் நாட்டை கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலங்களுக்கு மேலே நாட்டை ஆண்ட கட்சி, நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுப்போம், இல்லை எங்களுடைய விஷன் இப்படி இருக்கும், எங்களுடைய மிஷன் இப்படி இருக்கும், நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு திட்டங்களை வச்சுருக்கோம், எங்களுக்கு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அப்படின்னா அது நியாயம். அதை விட்டுட்டு இந்தியாவில் சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்தியாவில் வந்து இப்போ வந்து மக்களுக்கு மோடியை பார்த்தா பயமே இல்லை, இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான பேச்சு அப்படின்னு தெரியல. சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு அஸ்வத்தாமன் இவர் வந்து இப்போ சமயத்தில் இந்த எலெக்ஷனில் கூட போட்டிட்டு இருந்தார் திருவண்ணாமலை தொகுதியில். அவர் வந்து ஒரு பேட்டியில் ஒன்று சொல்லியிருந்தார், அது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி ஓட்டுக்காக அரசியல் பண்ணுவாங்க, ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டுக்காக ஆட்சி பண்ணலை, மக்கள் நலனுக்காக மட்டும்தான் ஆட்சி பண்ணுறாங்க. அந்த ஆட்சியில் ஏற்படக்கூடிய நன்மைகளை, அதில் நடந்த நன்மைகளை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அதை வந்து அரசியல் பண்ணி அதன் மூலயமா ஓட்டு சேகரிக்கிற வேலை தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு. கட்சி வந்து ஓட்டுக்காகவோ இல்லை ஓட்டு அரசியலுக்காகவோ இங்கே ஆட்சி பண்ணல அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பல அன்பாப்புலர் டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டியை பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃபோர்த் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஆனால் நாளடைவில் ஒரு நெடு நாட்களில் ஒரு லாங் டேர்மில் எது பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு மட்டும்தான் வந்து இங்கே கவர்மெண்ட் ஆட்சி பண்ணுறாங்களே தவிர்த்து இன்றைக்கி இதை பண்ணுறதுனால நாளைக்கு நமக்கு ஓட்டு வருமா, ஓட்டு போகுமா, ஓட்டு பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு நெடும் காலத்தில் எது வந்து ஒரு நன்மையை பயக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் இங்கே வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம கடந்த 11 வருடங்களாக பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேபினெட் அந்தஸ்து உடைய ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வந்து, அதுவும் குறிப்பாக அமெரிக்கா இந்த நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதாவது ஒரு நாடு அப்படின்னா பல ஃபால்ட் லைன்ஸ் இருக்கும், ஆனால் இல்லாத ஒரு ஃபால்ட் லைனை உருவாக்கி இங்கே சீக்கியர்களுக்கு பிரச்சனை இருக்குது, சைனாவுக்கு நம்ம இன்றைக்கி இடத்த இழந்துட்டோம், இல்லைனா வந்து இங்கே வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை, அதுவும் வந்து உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை பேசுகிறத பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.